நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் சனி வக்கரம் 17/6/2023 சனிக்கிழமை இரவு 9:49 முதல் 4/11/2023 சனிக்கிழமை பகல் 1:38 வரை 141 நாட்கள் சனி வக்கரமாகி அமரப்போகும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரி எல்லாம் ஒரு பலனை கொடுக்கும். சனி நம்ம கொஞ்சம் பயப்படுற கிரகம். அது குரு பெயர்ச்சின்னா ஒரு சந்தோஷம், ஏதோ குரு அள்ளி கொடுக்க போறாரு, சனி ஏதோ அள்ளி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு முதல்ல ஒன்ன புரிஞ்சுக்கணும். சனி கர்ம காரகன் என்று சொல்வதற்கு காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருக்கக்கூடிய கர்மா. நம்ம அப்பா பாட்டன் அவர்கள் வைத்திருக்கிறது அம்மா வழி கர்மா, அப்பா வழி கர்மா. எல்லா கர்மாக்களும் நாம் செய்திருக்க கர்மாவின் பலனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் திருந்தி நம்மளுடைய எண்ணங்கள் குணங்கள் மாறி இருந்ததுன்னா அதற்குரிய பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க. சனியை பத்தி நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. சரிங்களா? சரி. வக்கரம் அப்படின்னா ஒரு கிரகம் வானவெளியில் சில சமயம் பின்புறமாக ரிவர்ஸ்ல சுற்ற மாதிரி இருக்கும். உதாரணமாக செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் எப்போதும் தங்களுடைய ஓடு பாதையில் 90 டிகிரிக்குள்ளதான் தங்களுடைய சுழற்சியை மேற்கொள்ளும். தன்னுடைய சுற்றும் வேகம் அதற்கு விதிக்கப்பட்ட அந்த 90 டிகிரியை கடக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டதுன்னா தன் வேகத்தை குறைச்சிக்கும். குறைத்து ஏற்பட போகக்கூடிய அந்த இடைவெளியை சரி செய்வதற்காக பின்புறமாக சுழல தொடங்கும். பிறகு கொஞ்சம் பின்புறமாக சுற்றிட்டு மறுபடியும் பிறகு தொடரும். அந்த கிரகங்கள் அதன் பின்னாடி வரக்கூடிய கிரகங்கள் அதனுடைய சுழற்சிக்கு இடைவெளிக்கு வந்த பிறகு மீண்டும் முன்புறமாக சுழலும். பின் சுற்றலை தான் நம்ம வக்கரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். வக்கரம் என்பது ஒருவருடைய மனப்போக்கு, சிந்தனை, உணர்ச்சி முதலியவை சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒழுங்கு, நியாயம், நீதி இதுக்கெல்லாம் முதலியவற்றை திரிந்த நிலையில் மாறுபடும். அதனாலதான் வக்கர நிலையில் அவன் வக்கரம் புத்தி உடையவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அதுதான் அங்க இருக்கக்கூடியது. அப்ப அந்த ஒழுங்கு, நியாயம், நீதி இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. மாறுபட்ட வேறுபட்ட நிலையில் அவர்கள் செயல்படுவாங்க. அதே நேரத்துல சுபகிரகம் வக்கரமாக இருந்ததுன்னா பலன் கிடைப்பது தாமதமாகும். இங்க அசுப கிரகமான சனி பகவான் வக்கரம் அடையும் பொழுது அது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வக்கரகதியில் இருப்பதற்கு ஒரு பாடல் ஒன்று உண்டு. மந்தனவன் சனி பகவான், மந்தனவன் கதிமாறி திரிகின்ற போக்கில் தந்துவோம் இவ்வினை வக்கர நீதி, இத்துவமோ தாமதமோ கைப்பொருள் காணும், இத்தனை நாள் வேதனையில் வக்கர புத்தியில் உத்தமன் என ஒருவன் உரைத்திட இல்லை, நற்தவம் செய்தாலும் நம்பிக்கையோ அவன் இல்லை, ஏதேனும் கெட்ட குணம் ஒன்று ஒளிந்திருக்கும் அதிலேயே, நீச்சமது ஆகியும் கதிமாரியின் சுபபலன்கள் மாறும், மந்தனவன் மேஷ சனியில் வெற்றி கொண்ட நபரும் உண்டு, மகர சனியில் வக்கரகதியில் தோற்றவனும் உண்டு, நீச்சமது தன்மையனை பார்க்கத்தானே அம்சகதி நோக்கியவன் சொல்லி பார்த்தோம், கெடுபலன் குறைந்தவன் இருந்தல் நன்றே. இது வக்கர சனிக்கு உரிய பாடல். இந்த வக்கர சனியோடைய காலகட்டத்துல எந்த ஒரு காரியமும் தாமதமாகத்தான் செய்வீங்க. அது எந்த ராசியாக இருக்கட்டும், எந்த லக்னமாக இருக்கட்டும், கைப்பொருள் காணாம போகும். பலமே இல்லாமல் சனி இருந்தால் கெட்ட குணங்கள் நிறைய இருக்கும். மேஷ ராசியில் சனி பகவான் நீச்சமாகிறார். அப்ப மேஷ சனி நீச்சமாகி இடமாக இருந்தும் அதில் வெற்றி கொண்டவர்களும் உண்டு. மகர சனி அது ஆட்சி 10ஆம் இடம் கர்மஸ்தானம், அதுல சனி அமர்ந்து தோற்றவரும் உண்டு.
மேஷத்தில் நீச்சமது நீச்சம்னு சொல்லாமல் அம்சத்தில் சனி பகவான் எங்கு இருக்கிறார் அதன் நிலைமை சொல்லாமல் ராசியில சொல்லாம அம்சத்தில் சனி பகவான் எங்கு இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். கெடுபலன் அதற்கு தகுந்த மாதிரி குறைந்து இருந்தால் நன்று. அம்சத்தில் சனி பகவான் அமர்ந்து இருக்க இடம் இதுதான் சனி பகவானுக்கு உரியது. ஏன்னா சனி ஒரு ராசியில 30 மாதம் இருப்பார். 2.5 வருடம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷத்துல ஒரு ஆண்டுக்கு 4 இல்ல 5 மாதங்கள் வக்ரகதியில் இருப்பார் சனி பகவான். ஏன் அப்படின்னா சூரியன் சனி பகவான் நின்ற வீட்டுக்கு 5ஆம் இடத்தில் வரும் பொழுது வக்ரகதி ஆரம்பிக்கும். சூரியன் சனி அமர்ந்திருக்க வீட்டுக்கு 9ஆம் இடத்திற்கு வரும் பொழுது வக்ரகதியை விட்டு நிவர்த்தி ஆகும். அப்ப 4-5 மாசம். இப்ப பாத்தீங்கன்னா ஆணி பிறந்த உடனே ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி என்ற 5 மாதங்கள் இந்த சூரிய பகவான் இந்த ராசிகளில் அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் என்கின்ற ராசிகளில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வக்ரகதியில் சனி பகவான் இருப்பார். அப்ப இப்படி இருக்கும் பொழுதே அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி இதுல கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார். ஏன்னா சனி அங்க ஏற்கனவே வக்ரகதியில் இருந்துகிட்டே இருக்காரு. அதனால அது கொஞ்சம் படுத்தும் இல்லையா. இப்ப இந்த வக்ரகதியில இருக்கும் பொழுது இந்த அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கலத்திர சனி, இந்த 7.5 சனி எல்லாம் கொஞ்சம் நல்ல பலனை கொடுப்பதற்கான பலன் உண்டு. அப்ப இந்த 6 ராசிகள் எந்தெந்த ராசின்னு பார்க்கலாம். இந்த 6 ராசிக்கு நற்பலன்களையும் சுமாரான பலன்களையும் கலந்து சனி பகவான் தரப்போகிறார் அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி. வாங்க அது எந்த ராசின்னு பார்க்கலாம். சரிங்களா. அடுத்தது வக்கர சனியில் நற்பலன்களையும் சுமாரான பலன்களையும் தரக்கூடிய ராசி கும்பராசி. ஜென்ம சனியில இருக்கீங்க. 7.5 சனியில இப்ப 2வது கட்டத்துல இருந்துகிட்டு இருக்கீங்க. ஜென்ம சனியில ராசி அதிபதி தான் அந்த உங்க ராசியில தான் அவர் திரிகோணம் ஆகுறாரு. எல்லாம் ரைட்டு தான். ஆனா ராசி அதிபதி வக்ரம் ஆகும்போது எப்படிங்க நற்பலனை கொடுப்பாங்க அப்படின்னா சனி இருக்கும் இடத்தை தான் கொஞ்சம் உங்க ராசி அதிபதியாக இருந்தாலும் கொஞ்சம் ஜர்க்காவாரு. பார்க்கக்கூடிய இடங்களை அவரு இது நாள் வரைக்கும் கெடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவர் வக்ரகதியில இருந்து பார்க்கிற பார்வைப்பட்ட இடங்கள் நல்ல பலனை வரப்போகுது. இதுல என்னன்னா உங்க முயற்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு, ராகுவ, சனி பார்த்துக்கிட்டு உங்க ராசி அதிபதி இருந்ததுனால அந்த முயற்சிகள் எல்லாம் தடங்கள் வந்துகிட்டு இது நாள் வரைக்கும் இருந்தது. இளைய சகோதரன் சகோதரிகள் கூட வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், அதாவது விவாதங்கள், மன சஞ்சலங்கள் இவற்றுக்கெல்லாம் இருந்திருக்கும். மன குறையெல்லாம் இருந்திருக்கும். இவற்றையெல்லாம் நிவர்த்தி பண்ண போகக்கூடிய காலகட்டம் தான் இந்த வக்ர சனி காலகட்டம். 3ஆம் இடத்தை பார்ப்பாரு, அடுத்தது 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, அடுத்தது 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. 3, 7, 10 என்கின்ற இடங்களை சனி பகவான் இது நாள் வரைக்கும் பார்த்து கெடுபலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. உங்க ராசி அதிபதி தான் இருந்தாலும் கூட கொஞ்சம் படுத்தி எடுக்கும். சரிங்களா. அதனால இந்த ஜென்ம சனியில் இருக்கும் பொழுது உங்களை விட உங்க பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகளை படுத்தும். ஜென்ம சனியோடைய தாக்கமே அதுதான். ஏன்னா சூரியனோட பையனா இவர் இருக்கிறதுனாலயோ என்னவோ எப்பயுமே ஜென்ம சனியில பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு தான் உடல் உபாதைகள் தொந்தரவுகளை அதிகமாக கொடுக்குது சனி பகவான். நிறைய ஜென்ம சனியில நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அப்ப இன்னும் இதுல ஒருபடி மேல போய் உங்க 7ஆம் இடம் முற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உங்களுடைய கலத்தரம் இவற்றினுடைய அதிபதியான சூரியனோட ஆணி மாதத்தில் திரிகோணத்தில் உங்க பிள்ளைகள் இடத்துல போய் உட்கார போறாரு. அப்படி இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் உடல் உஷ்ணத்தினால் பிள்ளைக்கோ அல்லது உங்களுடைய கலத்தரத்துக்கோ, கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், இவர்களுக்கெல்லாம் உடல் உபாதைகள், பிரச்சனைகளை இவற்றையெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கும். ஆணி மாதம் மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க. உடல் உஷ்ணத்தை குறைக்க கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கங்க, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நிறைய நல்லெண்ணெய சாப்பிடுங்க. சரிங்களா. அது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். உடல் உஷ்ணத்தை குறைக்கணும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இது ஆணி மாசத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. பிள்ளைகளுக்கு இது நாள் வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கும்பராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு உடல் உபாதையிலிருந்து முதல்ல விடுதலை, அடுத்தது வேலை வாய்ப்பு, இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை இங்க கொடுக்கும்.
திருமண பேச்சுவார்த்தை நடைபெறணும் அப்படின்னா தயவு செஞ்சு இப்ப பேசுங்க, நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது உங்களுடைய சுய புத்தியில கொஞ்சம் கை வைக்கும். நான் என்கின்ற அகங்காரத்தை சூரிய பகவான் அங்க போய் உட்கார்ந்து 5ல ஆணி மாதம் கொடுப்பாரு. நல்லா நீங்க உங்களை உட்கார்ந்து ஒரு நிமிஷம் உட்கார்ந்து நம்ம என்ன பண்றோம்னா அப்படி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணோம்னா இந்த அகங்காரம் வந்து நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த ஈகோ அது வந்து தட்டி பார்க்கும், எட்டி பார்க்கும், உங்களை கொஞ்சம் அசைச்சு பார்க்கும். ஏன்னா சனியை நடத்தக்கூடிய நாடகத்துல இதுவும் ஒண்ணு. அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அந்த இதை ஆணி மாதம் வரைக்கும் கவனமா இருக்கணும். அது அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆணி மாதத்துல தேவையில்லாத அவப்பெயர்ல சிக்கிக்குவீங்க. அதனால அவங்க எல்லாம் உஷாரா இருக்கணும். திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தேவையில்லாம கிசு கிசு இல்லை தேவையில்லாத மீடியாவுக்கு தீனி போடுற மாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்க போறீங்க. மற்றவங்களுக்கு வாய்க்கு அவள் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு செய்தி உங்களை பற்றி வரப்போகுது. அதனால கொஞ்சம் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆணி மாதத்துல மட்டும். மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்தது 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கலத்தரத்துக்கு இது நாள் வரைக்கும் உடல் உபாதைகள் இவற்றை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் அவற்றிலெல்லாம் இருந்து கொஞ்சம் விடுதலை பெறுவதற்கான ஒரு காலகட்டம். அப்ப அவர்களுக்கு மருத்துவ உதவியோட நல்லது ஒரு பலன் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. தொழில்ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது 10ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த இடத்த நல்லபடியாக வேலை வாய்ப்பு இல்லை வேற இடத்துக்கு நான் மாறிக்கணும், இல்லை ஒரு புதிய வேலை நான் வந்து போய் மாறிக்கணும், இல்லை புதிய வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவங்க இது நாள் வரைக்கும் எனக்கு நைட்ல தாங்க ஷிஃப்ட் வேலை இருந்தது, அதை பகலுக்கு மாத்திக்கணும்னா அதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள்லாம் வரப்போகுது. அதை பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? அது மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்ததுன்னா அவற்றையெல்லாம் நிவர்த்தி செஞ்சு கொள்ளுங்கள். அது சிறப்பான பலனை கொடுக்கும். சகோதர சகோதரிகளோட இருந்த கருத்து, அதாவது அந்த கருத்து ஒத்து வராத ஒரு காரணத்தினால் வந்த வம்புகள், வழக்கு, பிரச்சனைகள், விவாதங்கள் இவற்றுக்கெல்லாம் சமாதான கொடி காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, காட்டிடுங்க. சரிங்களா? நிம்மதியற்ற ஒரு தூக்கம் இருந்துகிட்டு இருக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு. அவற்றெல்லாம் இருந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை தருவதற்கான வாய்ப்புகளை இங்கே சனி பகவான் கண்டிப்பாக வழங்குவார். தாய் தந்தையர் உடல் உபாதைகளில் இருந்து ஒரு நல்லது ஒரு பலன் வரும், அவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். அதனால அவங்களுக்கு தேண்டிய மருத்துவ ஆலோசனை, மருத்துவ உதவியை செஞ்சீங்கன்னா போதும். சரிங்களா? இல்ல நான் வந்து எனக்கு நான் வீடு கட்டணும், இல்ல நான் இது நாள் வரைக்கும் கொடுத்த பணம் திரும்பி வரல, கடன் அடைய மாட்டேங்குது எனக்கு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் சனிக்கிழமை அன்று கால பைரவரை வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையும் பௌர்ணமியும் இணைஞ்சு வந்தா ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை தோறும் போய் வழிபாடு செய்யும் போது விநாயக பெருமான், முருகப்பெருமான், கால பைரவர், சனி பகவான் 4 பேரையும் இந்த இதுல விநாயகர் முருகனை வணங்கிட்டு அடுத்தது கால பைரவரை வணங்கிட்டு அடுத்தது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும். கண்டிப்பாக அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும், செஞ்சு பாருங்க. பிள்ளைகளோட சமரசமா ஆணி மாதம் போயிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய நான் அப்பா நான் சொல்றபடிதான் கேட்கணும், நான் அம்மா நான் சொல்றபடிதான் கேட்கணும்னு பிடிவாதம் பிடிக்காதீங்க. பிடிச்சிங்கன்னா வளர்ந்த பிள்ளைகிட்ட இருந்து உங்களுக்கு சண்டை சச்சரவு அதிகமாகக்கூடிய காலகட்டம் ஆணி மாதம். சரி, இந்த காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியில் இருக்கும் பொழுது காரைக்காலிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில், நாகப்பட்டினத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவு, பாண்டிச்சேரியிலிருந்து 125 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு சனி பகவான் அங்க இருக்கக்கூடிய தர்ப்பை, அதுதான் தல விருட்சம், அதற்குள் கடு தவம் புரிந்து காத்து அடிச்சதுன்னா உடம்புல பட்டுதுன்னா அப்படியே கீரலா விழுவும். தர்ப்பம் ஒண்ணு அவனை லேசு இல்லை, சொர சொரன்னு அப்படியே அப்படியே நம்ம பிளேடால கிழிச்ச மாதிரி காத்து அடிக்க அடிக்க கிழிக்கும். அப்ப எவ்வளவு வலி இருக்கும். அதுல உட்கார்ந்து கடுந்தவம் பிரிஞ்சதுனால அந்த ஈஸ்வரனுக்கே தர்ப்பையில் உட்கார்ந்து ஈஸ்வர பட்டம் பெற்றதனால் அந்த சிவனுக்கு தர்ப்பணேஸ்வரர் அப்படின்னு பெயர். முருகப்பெருமான் மாம்பழத்தோடு இருக்கக்கூடிய கோயில் அந்த கோயில்.
வேற எங்கேயும் நீங்க தமிழ்நாட்டுல பார்க்க முடியாது. அந்த கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டே போய் தங்கிட்டு, சனிக்கிழமை விடிய காலம் 3லேருந்து 4:30 மணிக்குள்ளார, இல்ல 5 மணிக்குள்ளார அந்த கதிர்வீச்சு உங்க உடம்புல படும்பொழுது ஜென்ம சனியினுடைய தாக்கத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் திரிஞ்சு போகாம இருக்கும். உங்களை பற்றிய பெருமைகள் பேசாம இருங்க. அதுதான் சனி பகவானுக்கு பெருமை பேசுறது பிடிக்காது. அதெல்லாம் குறைச்சுக்கிங்க. பெருமை ஒண்ணும் இல்ல. ஒரு படத்துல விவேக் சொன்ன மாரி இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு. இன்னைக்கெல்லாம் உடன் பாலே எடுத்துடுறாங்க. அவ்வளவுதான் மனுஷ வாழ்க்கை. அதனால பெருமை பேசாம இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விடிய காலம் அந்த கதிர்வீச்சுகள் உங்க உடம்புல படணும். அந்த இடத்துல படுது சனியினுடைய கிரகங்களிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு அதிகமாக படக்கூடிய இடம் இந்த திருநள்ளாறு. அதனாலதான் அங்க சனி பகவானுக்கு கோயில் கட்டி நம் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறார்கள். அதுக்கு அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு உள்ளார போய் விநாயக பெருமானை வணங்கிட்டு, தர்ப்பணேஸ்வரர் வணங்கிட்டு, அம்பாளை வழிபாடு செஞ்சுட்டு, முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு, கடைசியா சனீஸ்வரனுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். எள்ளு தீபம் ஏற்ற வேண்டாம். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சுட்டு வெளியில வந்து அங்க இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு, உடல் ஊனமுற்றோருக்கு உங்களால முடிஞ்ச அங்க இட்லியும் குடிக்க தண்ணியும் சேர்த்து வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஜென்ம சனியினுடைய தாக்கத்தில் இருந்து விடுதலை பெறலாம். கடன் பிரச்சனை குறையும். உடல் உபாதைகளிலிருந்து விடுதலை பெறலாம். அடுத்தது எந்த ராசின்னு பார்ப்போம். நற்பலன்களையும் சுமாரான பலன்களையும் எந்த ராசிக்கு சனி பகவான் வழங்கப் போகிறார் என்று பார்ப்போம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.